எழில் சுடர் சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். சுடர் கழுத்தில் தாலி இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிட்டாங்க இந்து. அதே சமயத்தில் எழில் வந்து சுடர் வந்து ஃபாரின் போக வேணான்னு அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் சுடரை அழைச்சிட்டு கோவிலேருந்து அழைச்சிட்டு நடந்து வந்துட்டுருக்கப்ப கோவிலில் வந்து சுடர் சொல்கிறாங்க, சார் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு. சொல்லு சுடர், நீ இது வரைக்கும் என் குடும்பத்தில் வந்து எவ்வளோ சந்தோஷம், எல்லாமே நல்லபடியாக பசங்க எல்லாரையும் பார்த்துருக்க. உனக்காக நான் எதுவுமே செஞ்சது கிடையாது, நீ என்ன வேணாலும் கேளு, நான் உனக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னப்ப, எனக்கு எதுவுமே வேணாம் சார், நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான். மனோகரி வந்து நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து பசங்க நீங்கள் ஏற்றுக்கிட்ட மாதிரி பசங்களும் உங்களை வந்து ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை மனோகரியை. அதே சமயத்தில் உங்களுக்கும் பசங்களுக்கும் வந்து 2 பேரும் வந்து பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுல வந்து நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன், பயந்துக்கிட்டு அப்படின்னோடனே, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சுடர், என் பசங்களை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன், நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் தப்பாக நடக்காது. நான் இந்த கல்யாணத்தை வந்து நடத்தணுங்கிறத நினைக்கிறதுக்கு ஒரே காரணம், என்னால் வந்து மனோகரி மனசு வந்து கஷ்டப்பட்டுட்டா அந்த கஷ்டம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தவிர, என் குழந்தைங்கள நான் வந்து நல்லபடியாக பார்த்துப்பேன், நீ தைரியமாக வந்து போயிட்டு திரும்ப வந்துரு, உன் ஆசையெல்லாம் வந்து நல்லபடியாக ஃபாரின் போயிட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நடந்து வந்துட்டுருக்கப்ப கரெக்டாக வந்து காரை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. இங்கே வந்து கை காலெல்லாம் வந்து பதட்டத்தில் இருக்குது தீபாவுக்கு. என்ன இவ்வளோ கை காலெலாம் இப்படி படபடன்னு நடுங்குது? ஆமாம், நான் இதுக்கு முன்னாடி பல பேரை வந்து இடிச்சிருக்கேன் பாருங்கள், எனக்கே வந்து பதட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப சுடரும் எழிலும் வந்து கரெக்டாக வரப்போகிறாங்க. அந்த சமயத்தில் வந்து நீ சுடர் வந்து லைட்டாக இடிக்கலாம் தவிர, ஆனால் எழில் மேலே ஒரு சின்ன கீறல் கூட விடக்கூடாது பார்த்துக்க அப்படின்னா, இதில் மட்டும் நீங்கள் உங்கள் புருஷன் மேலே வந்து நல்லா கண்ணும் கருத்துமாக இருங்க, அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, நான் அந்த சமயத்தில் என்ன வண்டியில் ஓட்டுறேனோ அந்த அந்த கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான், என் மேலெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தா கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிறப்ப ஒரு வழியாக காரை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு லைட்டாக வந்து சுடரை வந்து இடிச்சிட்டு வேகமாக போயிடுறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு எழிலுக்கும் வந்து லைட்டாக கையில் அடிபட்டதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே வந்து சுடரை வந்து டக்குன்னு எழுப்பி விட்றாங்க. வந்து பார்த்தா இந்து வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட்டாக தான் அடிபட்டுருக்கு, இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் சரியாயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்து வந்து நிம்மதியாக இருக்காங்க. இங்கே வந்து சுடரை தூக்கிட்டு வந்து இங்கே அழைச்சிட்டு வந்துடுறாங்க எழிலோட இடத்துக்கு. அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து டயர்டாக இருக்காங்க. அப்புறம் வந்து சரி கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் அப்படின்னு எழில் வந்து வெளியில் போய் ரிப்போர்ட் வாங்குறதுக்காக வெளியில் போகிறாங்க. அந்த சமயத்தில் வந்து கையில் வந்து பிளாஸ்டர் போட்டிருக்காப்புல எழில். அதை பார்த்தோன்னே இந்துக்கு வந்து செமக்கம் வந்துருச்சு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் தீபா, வந்து அவர் மேலே ஒரு சின்ன கீரல் கூட விடக்கூடாதுன்னா கையில் பார்த்தியா எவ்வளோ பெரிய அடிபட்டுருக்கு, பிளாஸ்டர் போட்டிருக்காரு அப்படின்னப்ப, கொஞ்சம் நேரம் பேசாமல் இருங்க, ஏதாவது சொல்ல போகிறேன், எந்த பக்கம் இருக்கீங்கன்னு வேற தெரில, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, நான் ஏதோ நல்ல வேலை வந்து சுடருக்கு ஒன்றும் ஆகலை, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பயந்துட்டு இருந்தா, நீங்கள் என்னடானா வந்து உங்கள் புருஷனுக்கு அடிபட்டதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் நேரம் பேசாமல் இருங்க அப்படிங்கிறாங்க. போய் வந்து சுடரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. போனோன்னா வந்து சுடர் கையை வந்து பிடிக்கிறாங்க நம்ம இந்து. பிடிச்சோன்னா டக்குன்னு முழிப்பு வந்துடுது. வந்தோடனே எந்திரிக்கிறான்னு சொன்ன, இல்லை படுத்தே ஏன் எந்திரிக்கிற அப்படிங்கிறப்ப டக்குன்னு எந்திரிக்கிறப்ப வந்து தாலி வந்து வெளியில் விழுந்துருது. அதை வந்து இந்து பார்த்துட்டு, என்ன ஏன் தாலியோட நீ கழுத்தில் மாட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு பட்டுன்னு கேட்டுடுறாங்க. கேட்டோன்னே, எது உங்கள் தாலியா, இல்லை என்ன போல் தாலி கட்டியிருக்கியே, அதான் அப்போ எங்களுக்கு தெரியாமல் உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சா, அடா நீங்கள் வேறேங்க்கா, இந்த தாலிக்கு என் கழுத்தில் வந்தது அது மிகப்பெரிய கதை அப்படிங்கிறப்ப, என்னன்னு சொல்லு அப்படிங்கிறப்ப, நாங்கள் விளாண்டுக்கிட்டு இருந்தோமா நானும் வந்து அஞ்சலியும், திடீர்னு பார்த்தா மேலேருந்து ஏதோ விழுந்த மாதிரி இருக்குது, அப்புறம் ஒரு 6 மணி நேரம் கழித்து தான் தெரியும் கழுத்தில் சரி விழுந்திருக்கே, செயின் தானே கட்டலான்னு போனால் கட்டக்கூடாதுன்னு அந்த ஜோசியக்காரர் சொல்லிவிட்டாரு, அடுத்த அமாவாசை வரைக்கும் கழுத்தில் வச்சுக்கன்னு சொன்னதுனால வேறு வழி இல்லாமல் வச்சுருக்கேன் அப்படிங்கிறப்ப, இப்போ இதெல்லாம் வேறு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து வெள்ளைக்கோட்டுக்காரங்களும் நர்ஸும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் யார்கிட்டம்மா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், இதோ இங்கே இருக்காங்களே இவங்கக்கிட்ட தான், இந்து அக்கா கிட்ட அப்படிங்கிறப்ப சுற்றி பார்க்குறாங்க. டாக்டரும் சரி நர்ஸும், யாரும் இங்கே கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னோன்னே, பின்னாடி தீபா பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்களே பார்த்தா தெரியலையே அப்படிங்கிறப்ப, இவங்களுக்கு ஏதாவது வந்து தலையில் அடிபட்டனால ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு உள்ளே இன்னும் 4-5 ரிப்போர்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுக்க சொல்லிவிட்டு போயிடுறாங்க. என்னக்கா இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் மேற்கொண்டு சிக்கல் வரும், நம்ம போகலாம் அப்படின்னு தீபா கூட வந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் என்ன நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் அவங்க தெரியுறாங்களா என்ன அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க. கரெக்டாக இந்துவோட அப்பா வந்துடுறாங்க. வந்தோன்னே வந்து
பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேளை எழில் தம்பி சொன்னதுனால வச்சு ஒரு 2 நாள் கழித்து போய்க்கலாம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. டிக்கெட் போட்டிருக்காராம் உனக்கு அப்படின்னோடனே, வீட்டில் எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களா பசங்கள்லேருந்து எல்லாருக்கும் அப்படின்னு கேட்டோன்னே, அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை சார். இன்னும் 2 நாளில் தானே உங்களுக்கு கல்யாணம். அந்த சமயத்தில் வந்து நான் வந்து இங்கே இருக்கணுமா, நான் கிளம்பி போயிடுறேனே அப்படிங்கிறப்ப, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை வராது, நீ கொஞ்சம் நேரத்துக்கு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் எழில் வந்து கிளம்பி இந்த பக்கம் போகிறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து மனோகுரியோட ஹஸ்பண்ட் வந்து வந்துடுறாப்புல. அவர் செம மாசான வந்து இருக்காப்புலன்னே சொல்லலாம். அவர் வந்து 4-5 பேர் அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு எத்தனை நாளாடா அவளை தேடிக்கிட்டு இருப்போம், நம்ம கண்டுபிடிக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப, ஒன்றும் கவலைப்படாதீங்கய்யா, நம்ம வந்து கண்டுபிடிச்சிடும். அவளால் எவ்வளோ பெரிய பிரச்சனை எல்லாம் ஊரில் நடந்திருக்கு உனக்கு தெரியும்ல. அவளை பார்த்துட்டு நம்ம சும்மா விட்டுறக்கூடாது, சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். பக்கத்தில் கை கூட வந்து கண் கூட பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவளை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறப்ப, கரெக்டாக வந்து எழில் வந்து ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு பசங்களை அழைச்சிட்டு வந்து மனோகரி அழைச்சிட்டு வராங்க ட்ரெஸ் கடைக்கு. அந்த செகண்ட் வந்து பசங்க முன்னாடி போனதுக்கப்புறம் இந்த மனோகரி திரும்பி பார்க்குறப்ப அவங்க ஹஸ்பண்டாக அவர் வந்து மனோகரியை பார்த்துடுறாங்க. பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவர் சிரிக்கிறாங்க. இங்கே பார்த்து மனோகரி பார்த்துட்டு, ஆஹா மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அப்படின்னு பயந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதோட எபிசோட சூப்பராக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.